மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வந்து எல்லா ரிலேட்டிவ்ஸ் மாமா சித்தி அத்தை அத்தனை பேர் பசங்க கல்யாணத்துலயும் நாங்கள் தான் பண்ணியிருக்கோம். அவ கொடுக்குற சப்போர்ட் அது. நம்மளும் வந்து ஜாலியா இருக்கும் பாடுறதுக்கு. அந்த 1 மணி நேரம் 1.5 மணி நேரம்னு பக்கவாக்கியத்தை வச்சுட்டு மைக் வச்சுட்டு பாடுறோம்னா எல்லா ரிலேட்டிவ்ஸும் ஆப்வியஸ்லி கேட்பாங்க. ஏன்னா நம்ம பார்த்து குழந்தைங்க பாடுறதுங்கிறதுனால. இப்போ எப்படி இருக்கு ட்ரெண்ட் எனக்கு தெரியாது. ஏன்னா வந்து நிறைய ஃபிலிம் மியூசிக் தான் பார்க்குறேன். ட்ரெண்டில் யாரும் கர்நாடக சங்கீத கச்சேரி வைக்கிறாளா தெரியல. பட் தட் வாஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட். நமக்கு அந்த ஸ்டேஜ் பிரசன்ஸுக்கு ஒரு சவால போய் நீங்க உட்காந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண முடியாது. ஆஸ் அன் அமெச்சூர் யூ கேன் நாட் டு தட். பட் நம்ம மாத்து கல்யாண கச்சேரிகள் சமிருத்தியா இருக்கும், நல்லா இருக்கும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆனா என்ன பண்ணுவோம், கடைசியில எல்லா கசின்ஸ் எக்ஸெட்ரா அம்மா அப்பாவோட கசின்ஸ் எல்லா கல்யாணத்துலயும் பாடிட்டோம். எங்க அக்கா கல்யாணத்துல மட்டும் நாங்க பாட மாட்டோம்னு சொல்லிட்டோம். எங்களால என்ஜாய் பண்ண முடியாது, பாட மாட்டோம்.